யூதர்களே, நீங்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவ கோபாக்கனைக்கு ஆளாகாதபடிக்கு தீமை விட்டு விலகி நன்மை செய்கிற ஜனங்களாய் மாற உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே மேசியாவும் தேவகுமாரனும் தேவனமானவர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேசத்தில் யுத்தங்கள் தடை செய்யப்படும், யுத்தங்களுக்கு முடிவு வரும். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறதவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சங்கீதம் 121:3-4 வசனங்கள் சொல்லப்படுது. அந்த வசனங்கள் அப்படி இருக்கிறது. ஏன்னா யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் எருசலேம் சமாதானத்துக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த தேசத்தில் சமாதானம் உண்டாக யூதராகிய நீங்கள் மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்க அப்புறம் நிச்சயமாகவே அந்த தேசத்தில் சமாதானம் உண்டாகும். உங்களுக்கு வெற்றி ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புடன் பாஸ்டர் சி. ஜெபசக்தி. பார்க்கிற தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் தேசம் சமாதானத்துக்காகவும் யூதர்கள் மனம் திரும்பும்படியாகவும் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தேசத்தை சுதரித்துக் கொள்வோம். காட் பிளஸ் யூ.